ஒன்று, யூத உணர்வோடு கூட இருந்தார்கள். சபதம் எடுக்கிறது எடுக்கலாம். கருணாநிதி தான் வருஷந்தோறும் சபதம் எடுப்பார். ஒரு 20 வருஷம் முன்னாடி டெசோன்னு சபதம் எடுத்தார். 19 வருஷம் மறந்து போச்சு. திடீர்னு யாரோ சொன்னாங்க, ஹே அந்த சபதம் எடுத்தியா, திருப்பி அந்த சபதத்தை வாசிச்சிருவோம். இப்போ என்ன வாசிக்கிறதுல என்ன கஷ்டம், போ ராயப்பேட்டைக்கு வா, எல்லாரும் வா. ஒரு சபதத்தை வாசிச்சிட்டாரு, உடனே டெசோ அமைந்து விட்டது. இனிமே அடுத்த காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு மறுபடியும் இந்த சபதம் வரும். அது வரை அந்த சபதம் போச்சு. அந்த சபதம் யூதன் எடுக்கவில்லை. யூதன் உணர்வு பூர்வமான சபதம் எடுத்தான். இந்த உணர்வு பூர்வமான சபதம் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு கோபால்ஜி சொன்ன காரணத்தினால தான் வருஷந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த சபதமேற்பு விழாவின் பின்னணி. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அக்யூஸ்ட், அவன் நம்ம A1 A2 இல்லாமல் இது A1 பிரைம் அக்யூஸ்ட்னு சொல்ல வேண்டிய அக்யூஸ்ட் இன்னைக்கு யாருன்னா கிறிஸ்தவர்கள். அதுதான் இந்த வருஷம் உள்ள டாபிக். போன வருஷம் வேற பார்த்தோம், அதனால இந்த வருஷம் இந்த டாபிக். இந்த டாபிக் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட 2-3 பேர் முதல்லயே சொல்லிட்டாங்க, நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பேசாமல் விட்டுறாதேன்னு. என்னன்னா அசாமில் இப்போ நடக்கக்கூடியதை மட்டும் பேசாமல் விட்டுறாதுன்னு எனக்குள்ள 4-5 ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்க. நீ அதுக்கப்புறம் என்ன வேணாதையும் பேசித்தோல, முதல்ல அதை சொல்லிடுன்னு. அதனால் நான் முதல்ல அந்த விஷயத்தை சொல்லிட்டு இங்கே இருக்கும் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வேற கிறிஸ்தவ பின்னணியை நம்ம பார்க்க போகலாம். நமக்கெல்லாம் பேப்பரில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் அசாமில் கலவரம் நடந்தது. கலவரத்தில் இன்னைக்கு வேற 62 பேர் செத்து போயிருக்கான். இந்த கலவரம் யாருக்கு நடந்ததுன்னா, ஏதோ பங்களாதேஷ் முஸ்லீம்களுக்கும், பங்களாதேஷ்னு சொன்னான்னா நம்ம ஒரு கம்யூனிஸ்ட்காரனுக்கு பாவம் பின்னாடி இருந்து எரியுது, என்னத்தை எரியுதோ அளவு தெரியலை. வெளிநாட்டு முஸ்லீம் சொல்லப்படாதா, முஸ்லீம்னு சொல்லணுமா? இதில் என்னடா வித்தியாசம் இருக்குது? வெளிநாட்டு துருக்கனாக இருந்தாலும் உள்நாட்டு துலுக்கன் இதை இறக்குமதி செய்யப்பட்ட மதம். இதில் என்ன வேற அக்மா இருக்குது, வேற அக்மா இருக்கு இல்லாத துலுக்கம் வேற. இதில் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய போடோக்களுக்கும் இடையில் நடத்தப்பட்ட கலவரம். இதுதான் எல்லா பேப்பரையும் தலைப்புச் செய்தி. இந்த தலைப்புச் செய்தி வந்த உடனே முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மைக்கில் நாம் பேசுறதை நிப்பாட்டணும்னு அவர் நினைச்சாச்சுன்னா என்ன பண்ணோம்னா, அந்த பட்டனை ஒரு அமுக்கணும். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் முஸ்லீம்னு சொல்லப்படாதா, அவங்களுக்கு அதில் கூட வருத்தம். சரி, சொல்லலை. ஆமாம், முக்கியமான வார்த்தை முஸ்லீம்னு சொல்லலை. இல்லை கடைசி 5-6 நாளாக முஸ்லீம்னு எழுதுறான். ஏன் தெரியுமா? முஸ்லீம் எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் எழுத தொடங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ எழுத தொடங்கிட்டாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மைக்கு திடீர்னு சத்தம் கேட்காம இருக்கணும்னா என்ன பண்ணும்? அந்த சுவிட்சை அப்படியே மியூட்டில் போட்டால் போதும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கார், மியூட் மோகன் சிங். அவர் எதுக்கு எப்போ பர்மனன்ட் மியூட். அதனால மோகனம்னு சொன்னா மனசுக்கு ரம்யமான விஷயத்த மோகனம். சிங்குனா பாடுறது ரசிக்கிறது, ரசனையாக பாடுறது. இது எப்போ கேட்கும்? அந்த பாட்டு எப்போ பாடினா அப்போ கேட்கும். அதுதான் பர்மனெண்ட்டாக மியூட்டில் இருக்க. அதனால இது கேட்காது. அதனால நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஸ்பீக்கர். அது என்ன ஸ்பீக்கர்? இட்டாலியிலிருந்து இம்போர்ட்டட் ஸ்பீக்கர். அந்த ஒரு ஸ்பீக்கர் தான் கேட்கும். அதனால இப்போ என்னன்னா, நம்ம ஊரில் இப்போ அதனால தான் எனக்கு இது அடிக்கடி டவுட் வருது. முன்னாடியே இந்த டிவியில் எனக்கடை ஏதோ ஒரு சாஸ்திரிய சங்கீதம், தேவாரம், திருவாசகம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன் மாநாட மயிலாட போடுறாங்கன்னா, ஓஹோ இதான் இட்டாலியன் கிளப் டான்ஸ்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச காலமாக இந்த சந்தேகம் இருந்தது, என்னடா இது இந்தியாவுக்கு பழக்கம் இல்லாத என்னெல்லாமோ ஆடுதே என்னன்னு. பரவாயில்ல, அதுவும் ஒரு நாட்டுக்கு ஒரு புது உறவு தான். அதனால அந்த ஸ்பீக்கர் பேசும். இது எப்போவுமே பர்மனெண்ட்டாக மியூட்டில் இருக்கிறதுனால இது பேர் மியூட் மோகன் சிங். இந்த மியூட் மோகன் சிங் போச்சு. இந்த மியூட் மோகன் சிங் போய் என்னெல்லாம் சொல்லிச்சு, எல்லாரையும் போய் பார்த்துச்சான். மொத்தம் என்னன்னா 4 லட்சம் மக்கள் அகதிகள் முகாமில் தங்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 லட்சம் வேறு அகதி முகாம்கள் தங்க வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே மியூட் மோகன் சிங் அசாமுக்கு போவதுக்கு 3 நாள் முன்னாடி இருக்கிற துலுக்க என்ஜிஓக்கள்லாம் பாம்பேயில் கூடுறாங்க. பாம்பேயில் கூடி அவங்க கேட்குறாங்க ஒரு கோரிக்கை. பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்களுக்கு பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயலிழந்த அரசாங்கத்துக்கு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னா, அந்த கோரிக்கை தான் அவர் சொல்ல இல்லீகல் இமிகிரன்ஸை மாற்றின கோரிக்கையே. என்னன்னா, வெளிநாட்டில் உள்ள ஊடுருவல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இதான் 2வது கோரிக்கை. இந்த நிரந்தர தீர்வுனா வேற ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து வந்த 3 கோடி ஆளுகளுக்கும் இந்திய ரேஷன் கார்டை கொடுத்துரு. அதான் நிரந்தர தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. இதை இவன் சொன்ன உடனே ஒரு 4-5 எம்பிக்கள், அந்த எம்பிக்கள் நம்ம ஊரில் தான் அடிக்கடி புழு ஓடுது. என்ன கேட்டால் இதுக்கு ஒரு குழுங்கிறான், இதுக்கு ஒரு புழுங்கிறான். எதுக்கெல்லாம் குழு எதுக்கெல்லாம் புழுங்கிற விவஸ்தையே இல்லாத நாடு.
அப்போது ஆளக்கூடியது காங்கிரஸ். அசாமில் ஒரு எம்பிக்கள் குழு வந்து நேராக வந்து உள்துறை அமைச்சரை போய் பார்க்குது. அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தது யாரு? பசி. அவருக்கு மட்டும் பசி தீரவே செய்யாது. ஏன்னா பசிங்க கூடியது எப்போ தீருதோ அப்போ தான் நமக்கு வேண்டாம்ங்கிற மனநிலை இருக்கும். அவருக்கு அந்த பசி தீரவே செய்யாது. வாசனைக்கார் சாப்பிட்றேன், ஷேர் மார்க்கெட் ஊழல் சாப்பிட்றேன், 2G சாப்பிட்றேன், என்னெல்லாம் கொடுங்க அவர் சாப்பிடுவார். இந்த நாட்டில் உள்ள இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நிலப்பரப்புக்கும் பட்டாவை போட்டு கொடுங்க அவர் சாப்பிடுவார். அவருக்கு மட்டும் அவருக்குள்ள ஊழல் பசி அடங்கவே செய்யாது. அதனால தான் அவன் அப்பன் சரியா பேர் வச்சிருக்கான் பசி. அவன் அப்பன் கூட கொஞ்சம் ஒரு யோசிச்சிருக்கான். அவன் அப்பன் அந்த சிதம்பரம் போய் பார்க்குறாங்க. சிதம்பரத்துட்டு இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னான்னா, ரஹ்மான் கான் டெபுட்டி லீடர் ஆஃப் தி ராஜ்யசபா, காங்கிரஸ் எம்பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கூட போகிறது தாரிக் அன்வர், சரத்பவார் கட்சியோடு ஒரு எம்பி, மத்திய அரசின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி. இந்த எம்பிக்கள் எல்லாம் போய் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் புகார். என்ன புகார்னா, இங்க இருக்கும் முஸ்லிம்களை பாதுகாக்க லோக்கல் அரசாங்கம் தவறிவிட்டது, அவர்களால் பாதுகாக்க முடியல, அவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடு. சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல கருணாநிதியை எதிர்த்து பீட்டர் அல்போன்ஸ் அறிக்கை விட்டாலே அவனை கட்சியிலிருந்து அடுத்த நாள் தூக்கி எறிஞ்சிருவான். ஆளக்கூடிய காங்கிரஸ் மாநிலத்தின் முதல்வரை ஒரு காங்கிரஸ் எம்பிக்கள் தலைமையில் ஒரு குழுவை சந்திச்சு முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை விடுது. ஏதாவது ஒரு மானமுள்ள காங்கிரஸ்காரன் எவனாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சானையா? எப்படி நீ எங்க கட்சியின் முதல்வரை குத்தம் சொல்லலாம்? ஒரு காங்கிரஸ்காரன் பேசினானா? நானும் பேப்பரை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சாதாரணமாக எவனோ ஒருத்தன் சொல்லிட்டானா. என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னான்னா, ராகுல் காந்தி இன்னும் அரசியலில் அனுபவம் பெறணும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டானா, அவனை உடனே கட்சியிலிருந்து நீக்கணும் உத்தரப்பிரதேசில் போராட்டம் நடத்துகிறான். இங்கே என்னடான்னா, ஆளக்கூடிய காங்கிரஸுக்குள்ள காங்கிரஸ் அரசாங்கமே மோசம்னு ஒரு காங்கிரஸ் எம்பிக்கள் குழு சொல்லுது. ஆனால் முஸ்லீம் மூத்திரம் குடிக்கக்கூடிய இந்த மோகத்தில் இந்த அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவன் மேலே, அந்த குழுக்களுக்கு மேலே. இது எல்லாம் போன உடனே இந்த மியூட் மோகன் சிங் அங்கே போகுது. என்ன இந்த இவ்வளோ துலுக்கணும் கோரிக்கை வச்சுட்டானே, அதனால் துலுக்கம் சொல்ல கேட்டாகணுமே, துலுக்கம் சொல்ல கேட்காட்டாச்சுன்னா என்ன ஆகும்? மேற்கு சூரியன் மறையாது, கிழக்கு சூரியன் உதிக்காது. அதனால் இவர் நேரம் இங்கேருந்து போயிட்டார். இங்கேருந்து நேராக போய் எஸ் எஸ், அது எப்படித்தான் முடியுது? 8க்கு ஒன்று பொம்பளை குரலாக இருக்கணும், இல்லை ஆம்பளை குரலாக இருக்கணும், 2க்கு நடுவில் ஒரு குரல். எப்படித்தான் இப்படி ஒரு குரல் வலையை ஆண்டவன் படைச்சானோ தெரியல. இது நேராக போச்சு. அங்கே போயிட்டு என்ன சொல்லிச்சு, இந்த பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கும் நான் மறுவாழ்வு கொடுப்பேன், இவர்களை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே குடியமர்த்துவேன். இதுதான் மன்மோகன் சிங் கொடுத்த ஒரு அண்டர்டேக்கிங். இதில் என்னன்னா, இந்த 4 லட்சம் பேரில் 2.5 லட்சம் பேர் பங்களாதேஷ் துலுக்கர்கள், 1.5 லட்சம் பேர் லோக்கல் போடோ. இப்போ ஒரே நாளில் ஒரு 2.5 லட்சம் வெளிநாட்டு துலுக்கன் இந்தியனுக்கு ஓட்டர் ஐடி வாங்கிட்டான். 2.5 லட்சம் பங்களாதேஷிகள் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க போகிறார்கள். 2.5 லட்சம் வெளிநாட்டு பங்களாதேஷிகள் இந்திய அசாமின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க போகிறார்கள். ஒரே நாளில் நடந்தது மியூட் மோகன் சிங். இது அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாதிக்கப்பட்ட 1.5 லட்சம் பேர் ஏற்கனவே இவெல்லாம் கத்திட்டான். எந்த வெளியூர்காரனையும் உள்ளூரில் வந்து அசாமில் உள்ளவன் வாழ விடலை. அதனால பார்த்தியா முஸ்லீம் இனமே, பார்த்தியா உனக்கு பிரச்சனைன்னு. இப்போ நான் வரும்போது கணேசன் கூட என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார். திடீர்னு ஆற்காடு நவாபுக்கு நேற்றுக்கு ஏதோ கஞ்சி குடிக்கும் போது ஞானம் வந்துருச்சான். எப்போவுமே கருணாநிதிக்கு தான் ஞாபகம் வரும், இப்போ இவருக்கு ஞானம் வருது. கஞ்சியில் என்ன ஞானமோ தெரியலை. ஏதோ நமக்கு தெரிஞ்சு இப்போ கூழு கஞ்சி இப்போ ஊற்றுறது நம்ம ஆடியம் இந்த கோயிலுக்கு தான். இந்த ரம்சான் கஞ்சி ஞானம் வந்துருச்சு. இந்த ஞானத்தில் என்ன சொன்னோம்னா, அமெரிக்கா குருத்வாராவில் போய் சுட்டாங்க. ஏன்னா சுட்டவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் என்று தவறாக நினைத்து தான் சுட்டார்கள். முஸ்லீம்களுக்கு மேலே உள்ள வெறுப்பை பார்த்தீர்களான்னு அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டாராம். அதான் இப்போ ஆற்காடு நவாபோடு லேட்டஸ்ட் வருத்தம். இதிலிருந்து என்ன விஷயத்தை அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எங்கள் முஸ்லீம்களுக்கு மீது வெறுப்பு. பார்த்தீங்களா, ஐயோ நம்மளாம் இப்படி ஆயிட்டோமேன்னு ஒரு அழுக. இதை அழுத உடனே அந்த ஒரு 15% ஓட்டு இருக்க உடனே